கிரைண்டர் என்ன பண்ணுவீங்கன்னா கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கையை வச்சு வழிச்சு தான் எடுப்பீங்க. ஆனால் இந்த கிரைண்டரில் அப்படி கிடையாது உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி பவுல், பெரிய பவுல், எந்த அளவுக்கு நீங்கள் பெரிய பவுல் ஃபுல்லாக இருக்கும் மாவு உங்களுக்கு பெரிய பவுலாக வச்சுருங்க. இப்போ சின்ன பவுல் வச்சு எடுக்கிறது மட்டும் காமிக்கிறேன். இதற்கு பார்த்தீங்களா ரெண்டு நாப்பு இருக்கும், இல்லை 2 மூடி. இந்த மூடி வந்து க்ளீன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மூடி தான் மாவு இப்போ வந்து எடுக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணக்கூடியது. இந்த ஒயிட் கலர் மூடியை மட்டும் திறந்துட்டிங்கன்னா போதும், மாவு பாருங்கள் அதை போட்டு ஆரம்பிச்சிடும். அருமையாக இருக்கும். ஆமாம், கை வச்சு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி, ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். நிறைய பேருக்கு சப்பாத்தி மாவு பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் பாருங்கள், கிலோ கணக்கில் வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன்னா கூட ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 கிலோ பிசைனாலும் 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி, நம்ம ரொம்ப லூஸாக வேணும் அப்படின்னா தண்ணி நிறையா ஊற்றிக்க வேண்டியதான். கெட்டியாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கலாம் தண்ணியை. ஆயில் வேணுன்னா இது கூட ஆயில், தயிர், பனானா மிக்ஸ் பண்ணுறது என்ன வேணும்னாலும் நீங்கள் சப்பாத்திக்கு என்னென்ன போடுவீங்களோ அத்தனையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஆமாம், போட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நோபல் ஹோம் அப்ளையன்சஸ் அப்படின்ற ஷாப் சேலம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஸ்மார்ட் கேஜெட்ஸில் இருந்து ஹோம் சேவிங், அதாவது ஃபர்னிச்சர்ஸ் வரைக்குமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இல்லை யூனிக்கான ஐட்டம்ஸாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த ஸ்மார்ட் கிரைண்டர் தாங்க. இது எல்லாருக்கிட்டையுமே வேணும் அப்படின்னு நினைக்கிறது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. அதோட டெமோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஹலோ அண்ணா, என்ன ப்ராடக்ட் இது சொல்லுங்க? இது வந்து ஸ்மார்ட் கிரைண்டர் மேடம். நிறைய கிரைண்டர் மார்க்கெட்டில் பார்த்துருக்கோம், நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் கிரைண்டர். பழைய காலத்தில் நமக்கு அந்த கல்லில் மாவாரி வந்துறீங்களா அந்த மாதிரி, அதாவது கீழே வந்து கல் அப்படியே இருக்கும், மேலே குழவி கல் சுற்றும். அதே மெத்தட் தான் இதுவும். கீழே ட்ரம் வந்து அப்படியே தான் இருக்கும். ட்ரம் சுத்தாது உங்களுக்கு. நார்மல் கிரைண்டர்லாம் ட்ரம் சுத்தாது. ஆமாம், உள்ள கல் மட்டும் தான் சுற்றும். இன்னொரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மாவு அரைச்சா நம்ம கையை வச்சு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எந்த கிரைண்டர் இருந்தாலும் நம்ம தான் வழிச்சு எடுக்கணும். ஆனால் இந்த கிரைண்டரில் மாவு அரைச்சுன்னா அதுவே வெளியே தள்ளிடும், வழிச்சு எடுக்க தேவையில்லை. இன்னொன்னு கிளீன் பண்றது பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான், தண்ணி உள்ள ஊத்திட்டீங்கன்னா கிளீன் பண்ணி அதே வெளியே தள்ளிடும். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாவு அரைக்க சங்கடப்பட்டுக்கிட்டு கடையில் போய் வாங்கி சாப்பிடுறதுக்கு பதிலாக இந்த கிரைண்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், இன்ட்ரெஸ்ட் எடுத்து மாவு அரைப்பாங்க. அவ்வளோ ஈஸியா இருக்கும். இன்னொன்று வேலை மிச்சம். வயசானவங்களா இருக்காங்க அப்படின்னா ட்ரம் எல்லாம் தூக்குறதுக்கு சிரமப்பட தேவை இருக்காது. ரொம்ப லைட் வெயிட் ப்ராடக்ட் தான் இது உங்களுக்கு. அதுக்கு யூஸா இருக்கும். 2 சைஸ். ரொம்ப சின்ன ஃபேமிலியா இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி இது எடுத்துக்கலாம். ஆமா, இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு. ஸோ 2 மாடல்ல இருக்கு. நீங்க இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய 240 வோல்டேஜ்லயும் இருக்கு. அதர் கண்ட்ரிக்கு எடுத்துட்டு போறீங்க 110 வோல்டேஜ் வேணும் அப்படின்னாலும் அதுவும் கிடைக்கும் உங்களுக்கு. இதுல அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கு. கல்லுல என்ன டிஃபரன்ஸ்னா இதுக்கும் அதுக்கும்? கல் எல்லாமே ஊத்து குளிக்கிறது தான். கல் எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் வரும். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும் கல் உங்களுக்கு. இதுல மாவு வெயிட்ல லைட் வெயிட் தான். மாவு அரைக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா ரெடி ஆகும். பாருங்க, ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ டெமோ பார்த்துடலாம். டெமோ எல்லாமே அரைச்சே காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுல எவ்வளவு கெபாசிட்டினா இப்போ எவ்வளவு கிலோ போடலாம் நம்ம? அதாவது ஒரு 2 கிலோனா உங்களுக்கு 1.5 கிலோ அரிசி போட்டு அரைச்சிக்கலாம். இதுல இது மட்டும் இல்லாம நீங்க சப்பாத்தி மாவும் பிசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் லிவர் கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணீங்கன்னா சப்பாத்தி மாவு ஒரு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்க 4 கிலோ 5 கிலோ வேணாலும் இதுல வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். சூப்பர், எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இப்போ பார்த்துடலாமா? எல்லாமே நான் லைவாக காமிக்கிறேன். ஸோ இது பாருங்க, இது வந்து அசம்பிள் பண்ணுறதுல ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. அசம்பிள் பண்ணுறதையும் காமிக்கிறேன். பாருங்க, இதுதான் லாக்கு, மேல் மூடி. இது எவ்வளவு கெபாசிட்டி சொன்னீங்கன்னா? இது வந்து 2 லிட்டர் கெபாசிட்டி மேடம். ஸோ கல் பாருங்க, எல்லாமே ஊத்துக்குழி கல், சூப்பராக இருக்கும் ஸ்டோன் எல்லாமே. ஸோ இது எடுத்துடலாம், இதுவும் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பேஸ் மோட்ரு. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வீட்டில் மிக்ஸி இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கும், அந்த சைஸ் தான் இருக்கும். இடத்த பெரிய சவுண்டு இருக்காது, இடத்த அடைக்காது உங்களுக்கு. கம்மியான சவுண்டில் தான் கிடைக்குது. இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கல் எடுத்து உள்ளே வச்சுட்டிங்கன்னா அஸ்யூஷுவல் நீங்கள் எப்படி நார்மலாக மிக்சியில் வந்து நீங்கள் கிரைண்டரில் வந்து எப்படி நீங்கள் அதை ஃபிட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அசம்பிள். இது 2 கல் தான் வரும். ஆமாம், 2 கல் தான் வரும் உங்களுக்கு. இதே போதும் குயிக்காக ரெடி பண்ணி கொடுத்துரும். வழக்கமாக நீங்கள் ஒரு கிரைண்டரில் வந்து ஒரு அரை மணி நேரம் அரைக்க வேண்டிய மாவை இதில் வந்து 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஆமாம், 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். இன்னொரு என்ன ஸ்பெஷல் இதில் இருக்குது அப்படின்னா, இப்போ நார்மலாக மிக்சியில் பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரிப் ஆகிடும். அதே மெத்தட் இதுலேயும் கொடுத்துருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டு வெளியே போயிட்டுனா கூட ஆட்டோமேட்டிக் ரொம்ப நேரம் ஓடிச்சுன்னா அதுவே ஆஃப் ஆகிடும். ஆனால் ரிப்பேருங்கிறது வரதுக்கு வந்து ரொம்ப ரேர் இருக்குது அவங்களுக்கு இதில். ஸோ இது கூட இந்த மூடி வந்துடும் உங்களுக்கு. இதில் யூஸ் பண்ணக்கூடியது இந்த சப்பாத்தி மாவு பிசைற லிவர். இதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ மாவு அரைச்சி காமிக்கிறேன். இதை பாருங்க, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கல் வந்து ரன் ஆகுது. கல் மட்டும் தான் ரொட்டேட் ஆகும், ட்ரம் வந்து அப்படியே தான் இருக்கும். இதுதான் பழைய காலத்தில் ட்ரெடிஷ்னல் கிரைண்டர் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம மாவு அரைச்சி காமிக்கிறோம். சவுண்ட் டவுன் ஆகிடுச்சு பாருங்க.
ஆகாதானா? ஹீட்லாம் ஆகாது மேடம், குயிக்காக ரெடி ஆகிடும். ஓகே. ஆமாம். நீங்கள் உளுந்து மாவு போட்டிருக்கோம், இதுலேயே அரிசி மாவுன்னு அரிசி மாவத்துக்கு அரைச்சிக்கலாம், அடைக்கி அரைக்கிறீங்க எப்படின்னா அதுவும் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் கல்லு தான் சுற்றுது, ட்ரம்மு சுற்றல. ட்ரம்மு சுற்று அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. கை வச்சு காட்டி ட்ரம்மு சுற்றல. ஸ்மார்ட்டாக இருக்கும், சவுண்ட் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப மற்ற கிரைண்டர்னா அதிக சவுண்டு வரும், இதில் சவுண்ட் இருக்காது. அதுமாதிரி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆக்யூரேட் பண்ணலாம். ஸோ பெரிய கிரைண்டர் அளவுக்குலாம் ஆக்யூரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் இந்த கிரைண்டர் வாங்குறது காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து லைட் வெயிட்டுக்குனால ஃபாரின்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற கிரைண்டர் வெயிட் அதிகமாக இருக்குது, எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் இந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால அதர் கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப வசதியாக இருக்கும். சின்ன ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் இந்த கிரைண்டர்ஸ்னால் எல்லாருமே மாவு அரைப்பாங்க. மற்ற கிரைண்டரில் வந்து நீங்கள் கழுவுறதுக்கு சங்கடப்பட்டு மாவு அரைச்சி வயிற்று எடுக்கிறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு தான் நம்ம வந்து கடையில் போய் வாங்குறாங்க. இந்த கிரைண்டர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே அரைப்பாங்க. முன்னாடி ஒரு நாப் இருக்குல்ல, அதே இதுதான். இந்த நாப் பார்த்தீங்கன்னா தண்ணி க்ளீன் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு மேடம் இதில் வரும். அதை நான் காமிக்கிறேன். ஆமாம், க்ளோஸில் தான் இருக்கணும். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் பின்னாடி காமிக்கிறேன். இதை பாருங்கள். ஆமாம், மாவு பாருங்கள், நம்ம போட்ட ஸ்டேஜ் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்துச்சு பாருங்கள். அதே மாதிரி ஆமாம், இதுக்குள்ள வந்து நீங்கள் கையை வச்சு வழிச்சு விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் கரண்டி ஒன்று கொடுக்கும். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கரண்டி உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது மேலே தங்கியிருக்கு அப்படின்னா சாஃப் பண்ணிட்டு பாருங்கள், இந்த மாதிரி விட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். வழிக்கையும் கையை வச்சு எடுக்க தேவை இருக்காது. இந்த மாதிரி வழிச்சு விடுறதுக்கும் நீங்கள் கையை வைக்க வேண்டாம். அதாவது போட்டே இப்போ 2 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தேவையான அளவுக்கு தண்ணி வேணால் நீங்கள் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க மேடம், ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி பார்த்தீங்க, ஒரு முழு உளுந்தாக போட்டோம், எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு, வந்துருச்சு உங்களுக்கு. ஆமாம், இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் வழக்கமான கிரைண்டர் என்ன பண்ணுவீங்கன்னா, கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கையை வச்சு வழிச்சு தான் எடுப்பீங்க. ஆனால் இந்த கிரைண்டரில் அப்படி கிடையாது உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி பவுல், பெரிய பவுல், எந்த அளவுக்கு நீங்கள் பெரிய பவுல் ஃபுல்லாக இருக்கும் மாவு உங்களுக்கு பெரிய பவுலாக வச்சுருங்க. ஒரு சின்ன பவுல் வச்சு எடுக்கிறது மட்டும் காமிக்கிறேன். இதற்கு பார்த்தீங்களா ரெண்டு நாப்பு இருக்கும், இல்லை 2 மூடி. இந்த மூடி வந்து க்ளீன் பண்ணும் போது ஓப்பன் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மூடி தான் மாவு இப்போ வந்து எடுக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணக்கூடியது. இந்த ஒயிட் கலர் மூடியை மட்டும் திறந்துட்டிங்கன்னா போதும், மாவு பாருங்கள் அது போட்ட ஆரம்பிச்சிடும். அருமையாக இருக்கும். ஆமாம், கை வச்சு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு இதில். ஸோ மாவு எடுத்தாச்சு. இதை பாருங்கள், மாவு வந்து ஒரு 90% பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்தாச்சு. இப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாவு ஒட்டிட்டு மாவுலாம் எடுக்கிறதுக்கு சும்மா தண்ணி மட்டும் உள்ளே ஊற்றினாலே போதும். அதை கல் முங்குற அளவுக்கு தண்ணி போற்றிங்க அப்படின்னா 95% இப்போ தான் இதுலேயே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் தனியாக எடுத்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். உள்ளே ஊற்றினதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஓட வச்சுட்டு இது மாதிரி பெரிய பவுல் வச்சு பக்கெட் எடுத்து மேலே வச்சுட்டு, இப்போ நீங்கள் இதே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருப்பு கலர் மூடி. இப்போ மாவை வெளியே எடுக்கிறதுக்கு வெள்ளை கலர் மூடி ஓப்பன் பண்ணோம். இப்போ தண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் மூடி இருக்குது பாருங்கள். இதை எடுத்துட்டிங்கன்னா போதும், தண்ணி எல்லாம் பார்த்தா அது மாதிரி வெளியே தண்ணி. ஆமாம், நம்ம இதுக்கப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணுறது ஒரு வசதியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதாவது மாவு வந்து ட்ரம்மில் வந்து அதிகமாக ஒட்டியிருக்காது பாருங்கள், பார்த்தா தெரியுதுங்களா. ஸோ மாவு வந்து அதிகமாக ஒட்டியிருக்காது. ஒரு 99% வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் கல் எடுத்து க்ளீன் பண்ணி சும்மா சிங்கில் போட்டு சும்மா டேப் திறந்து விட்டு காமிச்சாலே ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். இது என்ன கெப்பாசிட்டி? இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி மேடம். இது 2 லிட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு. மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைட் வெயிட் தான் உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க உங்களுக்கு. இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மெசையில் உங்களுக்கு இந்த லிவரும் தரும். இது எப்படி பேசுறதுங்கிறது இப்போ நான் காமிக்கிறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டீல் இந்த லிவர் போட்டு கோதுமை மாவுக்கு மேடம். கோதுமை மாவு இந்த வெண்ணெயெல்லாம் எடுக்கிறதுக்கு, தயிர் கடையிறதுக்கு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இந்த பஜ்ஜி மாவுலாம் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா கையால் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அது சரியாக வராது, உருண்டை அப்படியே திப்பியாக நிற்கும். ஆனால் இதில் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எவ்வளோ கிலோ வரைக்கும் போடலாம்? இது பண்ணலாம் மேடம், ஒரு 5 கிலோ மாவு கூட நீங்கள் இதில் பேசலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். நிறைய பேருக்கு சப்பாத்தி மாவு பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் பாருங்கள், கிலோ கணக்கில் வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன்னா கூட ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 கிலோ பேசினாலும் 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி நம்ம ரொம்ப லூஸாக வேணும் அப்படின்னா தண்ணி நிறையா ஊற்றிக்க வேண்டியதான். கெட்டியாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கலாம் தண்ணியை. ஆயில் வேணுன்னா இது கூட ஆயில், தயிர், பனானா மிக்ஸ் பண்ணுறது என்ன வேணும்னாலும் நீங்கள் சப்பாத்திக்கு என்னென்ன போடுவீங்களோ அத்தனையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆமாம் போட்டு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆமாம், ரெடி ஆகிடும். ட்ரம்முலையும் பெருசாக அதிகமாக ஒட்டல பாருங்கள். இதே நீங்கள் வந்து கையால் பிசையணும் அப்படின்னா நம்ம இப்போ பவுல்லையும் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும், கையிலையும் ஒட்டிக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும் மாவு பிசைறதுக்கு. இதில் வந்து ரொம்ப சூப்பராக சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஆமாம், 2 மினிட்ஸ்க்குள்ளேயே முன்னே ரெடி ஆகிடும். தண்ணியும் ஒரே டைமாக நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஸோ உங்களுக்கு அளவு தெரியும், கரெக்டான அளவு தெரியும்னா எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு தெரிஞ்சிச்சுன்னா மொத்தமும் ஊற்றிக்கலாம்.
தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே மாவு கொட்டிட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்க மாவு பார்த்தீங்கன்னா அருமையாக ஆமாம் சாஃப்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். ட்ரம்மில் ஒட்டாது பாருங்கள், இதை எடுத்துடலாம். தனியாக ஆயில் போடவே இல்லை. ஆயில் வேணும்னா நீங்கள் வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பாருங்கள் சூப்பராக எடுத்துடலாம். இந்த மாவு பாருங்கள். இந்த ஆட்டா நீடர் மட்டும் வேணும்னாலும் தனியாக கிடைக்குமாண்ணா? வாங்கிக்கலாம் மேடம். அவ்வளோதான். ஸோ மாவு வந்து சூப்பராக பிசைஞ்சிக்கலாம். கையிலையும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒட்டாது, உங்களுக்கு ட்ரம்லேயும் ஒட்டாது. ஸோ எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமாம், லைட்டாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவு அரைக்கிறது மட்டும் இல்லாமல் உளுந்து மாவு அரிசி மாவு அரைச்சிக்கலாம், அடைக்க மாவு அரைச்சிக்கலாம், சப்பாத்தி பிசைஞ்சிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம், தயிர் மோர் பருப்பு கீரை கடையிறீங்க அப்படின்னாலும் அதுவும் நீங்கள் இதில் கிடச்சிக்கலாம் உங்களுக்கு. ஸோ 2 லிட்டர் கெப்பாசிட்டியில் நம்ம கொடுத்துருவோம். நிறைய சொன்ன மாதிரி இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி, சின்னது வேணா 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி, 2 மாடலில் கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். என்ன பிரைஸ்னா வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க மேடம். இதுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுத்துருவோம் மேடம். சர்வீஸ் வாரண்டி 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 240லேயும் ஒர்க் ஆகும், 110லேயும் ஒர்க் ஆகும். 2 மாடலுமே இருக்கு உங்களுக்கு. வெளியே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 11,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வெறும் 7,990 ரூபாய் கொடுக்குறோம். சவுத் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணித்தரோம். இந்த சின்ன கிரைண்டர்னா சின்னது வந்து 7,490 ரூபாய் மேடம். 7,500 ரூபாய். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 500 rupees வித்தியாசம். சரி சரி, ஓகேண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம்.